ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்தியா வின் பண்ணிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்பா என்ன ஒரு மேட்ச்சு, சரியான வின் இந்தியாவுக்கு. 61 ரன் வித்தியாசத்தில் இந்தியா ஜெயிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு சூப்பர் பேட்டிங்கு. ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிச்சி 175 அடித்தாங்க. சூப்பரான பேட்டிங். இஷான் என்னமா ஒரு அடி போட்டு பொழந்துட்டாங்க பாகிஸ்தான் இந்த மேட்ச்சை மறக்கவே மாட்டாங்க. அவங்க இதுக்கு விளாடாமே இருந்திருக்கலாம். அப்பா என்ன ஒரு மேட்ச்சுங்க. ஒரு ரன்னு 6 4 அடிக்கும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஒரு விக்கெட்டும் இந்தியா எடுக்கும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. பவர் பிளேலேயே மேட்சை முடிச்சிட்டாங்க. அதாவது ஃபஸ்ட் ஹாஃப்லேயே மேட்ச் முடிஞ்சிட்டுங்க. இஷான் என்ன ஒரு பேட்டிங்கு. அதாவது இஷான் தனியாகவும் இந்தியாவோட பேலன்ஸ் பேட்டர்ஸ் அவங்க தனியாக செப்பரேட் பண்ணி பிரிச்சிடலாங்க. அந்த மாதிரி இஷான் பேட்டிங் ஆடியிருந்தார். ஹர்திக் பாண்டியா கொஞ்சம் ஒரு அலட்சியமான ஷாட்டு. ஆனால் அது இன்றைக்கி அந்தளவுக்கு எதுவும் எஃபெக்ட் பண்ணல. அதுவும் இல்லாமல் இந்தியா சூப்பர் 8 குவாலிஃபை ஆகிட்டாங்க. 3வது டீமாக, ஃபஸ்ட்டு டீம் சவுத் ஆஃப்ரிக்கா, 2வது டீம் வெஸ்ட் இண்டீஸ், 3வது டீமாக இந்தியா குவாலிஃபை ஆகிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த குரூப்லேருந்து பாகிஸ்தான் தாங்க வருவாங்க. அதாவது பாகிஸ்தான் நமீபியா தோக்கடிச்சிட்டு 2வது டீம் பாகிஸ்தான் வருவாங்க. அதுக்கப்புறம் செமிஃபைனலில் இல்லை ஃபைனலில் பாகிஸ்தான் சூப்பர் 8 விளாண்டு வின் பண்ணி டாப்பில் வந்தால் அங்கே பாகிஸ்தானோட இன்னொன்று மேட்ச் விளாட வாய்ப்பு இருக்குது. இது வரைக்கும் 17 மேட்ச் நடந்திருக்கு இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான். அதில் 16 மேட்ச் இந்தியாவின் ஒரே ஒரு மேட்ச் மட்டும் பாகிஸ்தான் ஜெயிச்சிருக்காங்க. இஷான் சூப்பர் பேட்டிங்கு. அபிஷேக் சர்மா 0, திலக் வர்மாவும் 25 of 24. ஆனால் ஓகே, அந்த மாதிரிலாம் விளாண்டதுனால தான் சிவம் டுபே, ரிங்கு சிங்கு, சிவம் டுபேக்கு ஃபினிஷிங் பக்காவாக செட் ஆகிருந்தது. ஹர்திக் பாண்டியா 0 ஃபஸ்ட்டு பாலே அவுட் ஆகிருந்தார். ஆனால் அது எஃபெக்டாக ஆகலை. ஆனால் மற்ற மேட்ச்சில் ஹர்திக் பாண்டியா விக்கெட் ரொம்ப குரூஷியலாக இருக்கும். சூரியகுமார் யாதவும் அண்டர் 110 ஸ்ட்ரைக் ரேட்டில் விளாண்டார். பேட்டிங் பக்காவாக இருந்தது. பாகிஸ்தான் பவுலிங் பார்த்தீங்கன்னா சுயம்பே மட்டும் நல்லா போட்டிருந்தார். சல்மான் அலியாகவும் நல்லா போட்டிருந்தார். ஆனால் பாகிஸ்தான் நிறையா மிஸ்டேக் பண்ணியிருந்தாங்க பவுலிங்கில். அது நம்மளுக்கு நிறைய சாதகமாக இருந்தது. பேட்டிங் பாகிஸ்தான் பேட்டிங் டோட்டல் வேஸ்ட்டு. உஸ்மான் கான் மட்டும் 44 பாலுக்கு 34 அடிச்சிருந்தார். அவர் நல்லா விளாண்டுருந்தார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்தியா ஜெயிச்சிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக தூங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை தரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.